வணக்கம் பாலமுருகன். இந்த மூக்கு நோண்டி சைமன் இருக்கான் பார்த்தீங்கல்ல, அவன் இந்த தமிழ்நாட்டுல மிகப்பெரிய 3ஆம் தர அரசியல்வாதி என்று அவங்களே புகழ்ந்துகிட்டு திரியிறாங்க பார்த்தீங்கல்ல. இருக்கிறதுலே கேடு கெட்ட லாஸ்ட் அரசியல்வாதி யாருன்னு கேட்டா அவன் தான். ஆனா அவனுடைய ஆழ்மனதுக்குள்ள உண்மையிலேயே நாம தமிழ்நாட்டுல அரசியல் பண்ணி இங்க இருக்கக்கூடிய மக்களை ஆளணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுடைய ஆழ்மனதுல கிடையவே கிடையாது. இது ஒரு அரசியல்ங்கிறது அவனுக்கு ஒரு மாபெரும் விபத்தா தான் முடிஞ்சிருக்கு. காரணம், அவனுடைய ஆழ்மன வேட்கை எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா பெண்கள் பெண்கள் பெண்கள். பணக்காரனா இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, நகை போட்டுக்கிறது தங்க நாட்கள் உட்காரலாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஃபிகர்களோட இருக்கு, அதுதான் எனக்கு வெறுப்பா இருக்கு. நல்ல நல்ல ஃபிகரா இருக்கு, அது வெள்ளக்கார ஃபிகர்களா வச்சிருக்கா, அதுதான் வெறுப்பா இருக்கு. பிள்ளைகளை தொட்டால் கொன்னுடு வாங்குற பயம் வர்ற வரைக்கும் இது சரி வராது. பாலியல் இச்சையோடு என் பெண் பிள்ளைகளை நீ நினைப்பதும் தொடுவதும் நடந்தால் நீ உயிரோட இருக்க மாட்டாய் என்கிற நிலையை உருவாக்கு. அவனுடைய உண்மையான போட்டி யாருக்குன்னு கேட்டுட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல திமுக யாரை எதிர்க்கும்னு கேட்டீங்கன்னா அதிமுக எதிர்க்கும். இந்தியாவுல காங்கிரஸ் யாரை எதிர்க்கும் கேட்டீங்கன்னா பிஜேபி எதிர்க்கும். ஆனால் சீமான் ஆழ்மனதுல யாரை எதிர்க்கிறான்னு கேட்டீங்கன்னா இந்த பிரேமானந்தா, நித்யானந்தன் சொல்ற பாத்தீங்களா, இந்த லேடிஸ் விஷயத்துல மிகப்பெரிய அளவுக்கு கேங்லைன் வச்சு பெரிய பெரிய சாமியார் மடம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களத்தான் இவருடைய ஆழ்மன பயங்கரமா எதிர்க்குது. காரணம், அவர்கள் எல்லாருமே மிகப்பெரிய அளவிற்கு சக்சஸ் பாயிண்ட வந்துகிட்டு நம்ம கண்ணுக்கு முன்னாடி காட்டி பயங்கரமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே. நாம இன்னும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்பீடு கூட இதுல இல்லையே. இதுல லைட்டா ஆரம்பிச்ச உடனே 10 செருப்ப பிஞ்ச செருப்படுத்து நம்மள சாத்துறாங்களே அப்படிங்கிற ஒரு பெரிய துயரத்துல இன்னைக்கு அந்த ஆள் தவிச்சிட்டு இருக்கான். அந்த தவிப்போட தான், அந்த தவிப்பை வெளியில காட்டாம இருப்பதற்காகத்தான் இவன் போடக்கூடிய அரசியல் நாடகம், கலைஞரை திட்டுவது, இங்க இருக்கக்கூடிய திராவிடத்தை திட்டுவது, பெரியாரை திட்டுவது, பெண்ணிய இயக்கங்களை திட்டுவது, அப்படி வண்டியை வந்து பயங்கரமா ஓட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அவனுடைய ஆழ்மன வேட்கையில நிறைவேறாத ஆசை. அவனுடைய விஷயம் வந்துட்டு இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு எந்த விதமான ஆசை வேணுமான நிறைவேறும். ஆனா சீமான் மாதிரி பால்வெறி பிடித்திருக்கக்கூடிய ஒரு ஒரு மிருகம் சொல்ற தெரியுமா, அந்த மாதிரி மிருகத்துக்கு ஆசை என்பது ஒரு நிறைவேற்றம்ங்கிறது நடக்கவே நடக்காது. அது ஒரு பயணம் மாதிரி, ஒரு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நதி மாதிரி அது டிராவல் ஆகிட்டே இருக்கும். அதோடைய நீட்சி தான் எங்க வந்து நின்றுக்குன்னு கேட்டுட்டீங்கன்னா, அவரை பார்த்து காசு, பணம், துட்டு, மணி இத பத்தி எல்லாம் சீமானுக்கு இப்ப கவலையே இல்லை. ஏன்னா அந்த ஆள் விரும்பக்கூடிய அளவிற்கு மேல முட்டாள் கூட்டத்தை அவன் நல்லா திரட்டி வச்சிருக்கான். அவன் லேசா இருமுனா கூட தும்முனா கூட காசு கொடுக்குற அளவுக்கு ஜாம்பிஸ பக்காவா தயார் பண்ணி வச்சிருக்கான். இன்னும் பல வழிகள்ல அவனுக்கு பணத்தை கொட்டுவதற்கான இங்க வேலைப்பாடுகள் அத்தனை நடந்துட்டு இருக்கு. அதனால பணம் 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 பணத்தை தாண்டி அவன் புதுசா இன்னும் பணத்தை பார்க்கும்போது பணத்தின் மீது அவனுக்கு மிகப்பெரிய சலிப்பு உண்டாகிவிட்டது. ஆனால் பெண் அப்படிங்கிற ஒரு 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 பயங்கரமான ஒரு மாய தோற்றத்துல அவன் பயங்கரமா வீழ்ந்து விட்ட காரணத்தினால அடுத்து 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 அவனுடைய டிராவலிங் இருக்கு பாத்தீங்கல்ல, அவனுடைய நிறைவேறாத டிராவலிங் எல்லாமே பயங்கரமான ஆடியோவாகவும் வீடியோவாகவும் வெளியில வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அதுல அவனுக்கு கண்ட்ரோல் இல்லைங்கிறதுதான். இப்போ முக்கியமான விஷயத்த வந்துட்டு நீங்க எல்லாருமே கேட்கலாம், ஒரு மனிதனுக்கு, அதுவும் இயற்கையாக ஒரு மனிதனாக பிறந்திருக்கிறவனுக்கு பால் விருப்பம் கூடவே கூடாதா? அவங்களுக்கு இருக்கக்கூடிய பர்சனலான ஒரு விஷயத்த வந்துட்டு பொது வெளியில ஏன் எடுத்துட்டு வந்து நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எங்கள்கிட்ட கேட்கலாம். தவறே கிடையாது. பால் விருப்பம்ங்கிறது வந்துகிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியா இருக்கும். சீமானுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறது நான் ஒரு பிரச்சனையாவே சொல்லல, அது அவருடைய தனிப்பட்ட விஷயம். ஆனால் எப்போது இந்த விஷயம் பொது பிரச்சனையாகவும் பொது விஷயம் மாறுகிறது என்றால், பாதிக்கப்பட்டிருக்கிறேன், அவனால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லும் போது நீங்கள் பேசுவீர்களா அல்லது மாட்டீர்களா? இதுதான் முக்கியமான விஷயம். அதாவது சட்ட ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பொது வீதியிலையும் வந்து நீதி கேட்கும் போது அந்த பெண்களுக்கு ஆதரவாக ஏன் இப்படி நீ பண்ணின அப்படின்னு கூட நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்களா? அதைத்தான் இப்ப நாமளும் கேட்கிறோம். மற்ற எல்லா விதமான விஷயங்களுக்கும் நல்ல வாய் கிழிஞ்ச நல்ல டபரா செட்டு மாதிரி பயங்கரமா கத்தக்கூடிய இந்த ஆளு இவர்கிட்ட பெண் சம்பந்தமா, விஜயலட்சுமி சம்பந்தமா, மற்ற பெண்கள் சம்பந்தமா கேட்கும் போது நன்றாக ஒரு வார்த்தை சொல்வதை கவனியுங்கள்.
எனக்கு குடும்பம் இருக்கிறது, குட்டி இருக்கிறது. ஏன்னா அரசியல் பாதையில் நான் என்னை தனிமையில வந்துகிட்டு நீங்க டிராவல் பண்ணவே விட மாட்டேங்கிறீங்க. அதுவும் இல்லாம இந்த மாதிரி அல்லு செல்வத்தனமான விஷயங்களை வந்துகிட்டு நீங்க தொடர்ச்சியா என்கிட்ட கேள்வி கேட்கும் போது நான் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகிறேன்னு சொன்னா, உங்ககிட்ட கேட்ட கேள்வி என்ன, அதுதான் முக்கியம். ஏன் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள நீ ஈடுபட்ட? அவங்க உன் மீது பகிரங்கமா குற்றம் சொல்றாங்க. அந்த குற்றத்தை நீ எந்த அளவுக்கு சால்வ் பண்ணிருக்க? ஒண்ணு நீதிமன்றத்தின் மூலமா சால்வ் பண்ணணும், இல்ல தன்னிச்சையா தனிப்பட்ட முறையில சால்வ் பண்ணணும். இந்த 2 விஷயத்துல தான் சால்வ் பண்ணணும். ஆனா என்ன சால்வ் பண்ணிருக்கேங்கிறத தனிப்பட்ட மனுஷனா இருந்தாலே இன்னைக்கு எல்லாருமே கேக்குறாங்க, நீ ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னு நாங்க சொல்லல, நீ தான் சொல்லிட்டு வர. அப்போ ஒரு அரசியல் தலைவரா இருக்கிறவரு இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் சொல்லணுமா வேண்டாமா? இப்ப அதுதான் பிரச்சனை. இவரு இந்த சீமான்ங்கிற ஆள் வந்துட்டு முற்றிலும் பைத்தியம் முத்திக்குச்சு. காரணம், வெளியில போடக்கூடிய மிகப்பெரிய கபட வேடங்களுக்கு பாத்தீங்கல்ல, அந்த ஆளுக்கு பாலிடிக்ஸ் என்பது சுத்தமாவே கிடையாது. அவன் யாரை எதிர்த்து பாலிடிக்ஸ் பண்றீங்கன்னு அவங்கள்ட்ட பல தடவை வந்துட்டு கேள்வி கேட்கும் போது அவன் தன்னை எதிர்த்து பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய ஆளை இன்றைக்கு வரைக்கும் அவன் சொல்லவே இல்லை. அவன் சொல்லிருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் திமுகவை எதிர்ப்பேன், அதிமுகவை எதிர்ப்பேன், ஜெயலலிதாவை எதிர்ப்பேன், கருணாநிதியை எதிர்ப்பேன், மோடியை எதிர்ப்பேன், ராகுலை எதிர்ப்பேன். நீ யாரை ஆதரிப்பாய் அப்படின்னு கேட்டா தமிழ் தேசியத்தை ஆதரிப்பேனா? அந்த தமிழ் தேசியம் எங்கே இருக்கிறது? இதுதான் முக்கியமான விஷயம். இல்லாத ஊருக்கு ஓட்டவாடையை எடுத்துக்கிட்டு ஊர் அலையக்கூடிய ஒரு கேடி யாருன்னு கேட்டுட்டீங்கன்னா இந்த சீமான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா சீமான் கேடி கிடையாது. சீமானை நம்பி சின்ன சின்ன பசங்களை உசுப்பேற்றி விடுறாங்க பாத்தீங்களா, அவர்களை நினைத்தால்தான் நமக்கு பாவமாக இருக்கிறது. காரணம், இவன் அரசியலில் வந்துகிட்டு எதிர்பார்க்காத அளவுக்கு இவனுக்கு வருமானம் கொட்ட ஆரம்பிச்சதுனால இப்ப கண்ணு மண்ணு தெரியாத அளவிற்கு அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம தான் இப்போ 4 ரெக்க முளைச்ச மாதிரி எதையாவது பண்ணி நாம் மகிழ்ச்சியாகவும் இன்பமாகவும் இருக்க முடியாதாங்கிற வேட்கையில தான் ஒவ்வொரு நாளும் இந்த சீமானுடைய பயணம் இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்தாலும் போடக்கூடிய வேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திராவிடத்தை வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்றது அத்தனையுமே ஃப்ராடு, ஃபேக்கு, அத்தனையுமே வந்துட்டு நம்மளை ஏமாற்றக்கூடிய வித்தை. காரணம், இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த அரசியல் பக்கம் வராம இருந்தோம்னா, பேசாம நாம சாமியாரா போயிருந்தோம்னா கூட நல்லா சூப்பரா இன்னைக்கு லைஃபை என்ஜாய் பண்ணிருக்கலாம். கேடுகட்ட இந்த அரசியலுக்குள்ள வந்து பூந்துக்கிட்டு அதுவும் திராவிடத்தை எதிர்த்து இன்னைக்கு அரசியல் பண்ணும் போது போறவன் வர்றவன் எல்லாம் திருவிழால கட்டின தேங்காய் மாதிரி வர்றவன் போறவெல்லாம் உரியடிக்க ஆரம்பிச்சிடறான். அந்த உரிக்கு பதில் சொல்ல முடியல, சாத்துன்னு வச்சு சாத்த ஆரம்பிச்சிடறான். பதில் சொல்ல முடியாம மிகப்பெரிய அளவுக்கு துயரத்தோட விளிம்புல இருக்கும் போது அப்பதான் சொல்ற, அப்படியே வெளிநாட்டுக்கு ஓடிடலாம். அந்த ஆடியோலாம் நீங்க கேட்டிருப்பீங்க. வெளிநாட்டுக்கு போனா ஒரு ஆண் 4 பொண்ணை திருமணம் பண்ணணும், 2 பொண்ணை கட்டாயம் திருமணம் பண்ணணும், மறுக்கிறவங்களுக்கு ஜெயில் இருக்கும். எவ்வளவு ஒரு அரசியல் தலைவர் பேசக்கூடிய பேச்சா? அதே மாதிரி வந்துட்டு சாதாரணமாக நீங்க கடந்து போக முடியாத ஒரு விஷயத்த கொள்ளையில் பழகுவதற்கு இங்கே இவ்வளவு பெண்கள் இருக்கும் போது இந்திய வரலாற்றுல எந்த ஒரு அரசியல் தலைவருடைய பொண்டாட்டி இந்த மாதிரி நீங்க பேசி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் ஒரு ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடிய விஷயம் தான். காரணம், அந்த ஆளுக்கு பெண் பித்து ஏறி போயிடுச்சு. இதான் விஷயம். அதனால நாம் அனைவரும் சீமானை ஒரு அரசியல்வாதி என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது முழுக்க தவறு. சீமான் பெண் பித்தினால் மிகப்பெரிய அளவுக்கு முத்தி போய் உட்கார்ந்துருக்கக்கூடிய காரணத்தினால அந்த ஆளுக்கு முழுமையாக தேவை இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட். இன்று வந்த இந்த மயக்கம் என்னை எங்கெங்கோ கொண்டு போகுதம்மா. இன்று வந்த இந்த மயக்கம் என்னை எங்கெங்கோ கொண்டு போகுதம்மா. பத்து மேனி பந்து போலக்குள்ள நீ பக்கம் வந்து அள்ள வேண்டுமெல்ல. பத்து மேனி பந்து போலக்குள்ள நீ பக்கம் வந்து அள்ள வேண்டுமெல்ல. இன்று வந்த இந்த மயக்கம் என்னை எங்கெங்கோ கொண்டு போகுதம்மா. ஆரம்பிக்கலாமா?